அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிற காசுக்கு 7.25% வட்டி தர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே பாப்புலராக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாதம் அந்த வட்டி உங்களுக்கு தரப்படும் அப்படிங்கிறதும் ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. இதே மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, இல்லை ஆர்பிஎல் பேங்க்கு, இல்லை உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, இந்த மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் தர்றாங்க. ஆனால் நம்ம இந்த வீடியோ பதிவை போடுறதுக்கு காரணம் இதில் உள்ள சிந்தனைகளையும் இதில் உள்ள சூட்சமத்தையும் இதை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வேணுமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புங்க. சரி, என்னென்ன பாயிண்ட்ஸு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு குயிக்காக சொல்லிடுறேன். பெரும்பாலும் இந்த மாதிரி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் போடுற காசுக்கு மினிமம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் வட்டி விகிதங்களே ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 1 ரூபாயிலேருந்து 5 லட்சம் வரைக்கும் 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வட்டி விகிதங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5% தான் தருவாங்க. 5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் காசு வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதாவது 100 கோடி வரைக்கும் 5 லட்சத்துக்கு மேலே 6 லட்சம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இந்த 1 லட்சத்துக்கு மட்டும்தான் 5 லட்சத்தை கழிச்சிருவாங்க. இந்த 1 லட்சத்துக்கு மட்டும்தான் 7.25% வட்டி தருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமும் அந்த வட்டியை அவங்க எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம் அவங்களுடைய பாலிசிக்கு பிரகாரம். புரியுதுங்களா? இனிஷியலாக சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கஸ்டமர்ஸை நல்லா அட்ராக்ட் பண்ணி கஸ்டமருடைய பேஸை இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. இதை ஒரு ஃபியூ இயர்ஸ் ரன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பாலிசியை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற காசில் என்ன மாதிரி டைப் ஆஃப் பேலன்ஸை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த ப்ராக்ரஸிவ் பேலன்சஸ் நீங்கள் எப்படி பேலன்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த பேலன்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்றைக்கி போட்டிருப்பீங்க, அன்னைக்கு டேயோடைய மினிமம் பேலன்ஸாக இல்லை டே எண்ட் ஆஃப் த டேயில் இருக்கிற பேலன்ஸ், இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பெருசாக வேரி ஆகாது. பட் இருந்தாலும் அதுக்குள்ளேயும் சில உள்குத்துகள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். சரிங்களா? ஸோ பாயிண்ட்டு, 5 லட்சத்துக்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு 7.25%. 5 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு 7.25% கிடைக்காது. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு, ஆஸ் பர் ஆர்பிஐ நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, எஃப்டி, இது எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது எஃப்டியில் வர்ற இன்ட்ரெஸ்ட்டு, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வர்ற இன்ட்ரெஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு இந்த 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ். மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உள்ள காசெல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்கங்க. அப்படிலாம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் போக விட மாட்டாங்க. சேஃப்டியாக நல்ல ரெகுலேஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த சிந்தனைகளை வளர்க்குறதுக்காக நான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் இப்படி யோசிங்க அப்படிங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன அப்படின்னா, 5 லட்சம் தான் உங்களுக்கு டெபாசிட் இருக்குது. அதனால் நீங்கள் 5 லட்சத்துக்கு மேலே போடுறீங்க அப்படின்னா அந்த டெபாசிட் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 5 லட்சம் வரைக்கும் வெறும் 3.5% தான் ஏர்ன் பண்ணுறீங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் 6 லட்சம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த 1 லட்சத்துக்கு தான் 7.25% கிடைக்கும். இப்போ 6 லட்சம் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா மிஞ்சி போனால் எவ்வளோ ஆவரேஜாக போட்டு பார்த்துக்கோங்க, 3.5%க்கு மேலே கொஞ்சம் கிடைக்கும், 4% அந்த மாதிரி கிடைக்கும். அதுதான். சப்போஸ் நீங்கள் பெரிய காசு வச்சுருக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் 15 லட்சம் அந்த மாதிரி நிறைய காசு வச்சுருக்கீங்க, ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் ஃபேமஸானவருங்க. அவர் வைத்தியநாதன் அப்படிங்கிறவர் ரொம்ப ஃபேமஸானவர். ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ரொம்ப நல்ல பேங்க்கு, நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் நல்லா ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்லாம் போய் செக் பண்ண தெரியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு, எப்படி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய இந்த டெபாசிட் ஆஃப் சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் கிரெடிட் ரேட்டிங்லாம் கொடுப்பாங்க.
கிறிசல் இந்த மாதிரிலாம். அது எல்லாத்துக்கும் இருக்கும். டெபாசிட்டுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுடைய பாண்ட்ஸுக்கு இருக்கும். இந்த மாதிரி நிறையா கேட்டகரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் வந்து அந்த லாங் டேர்ம் ரேட்டிங்லாம் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். நீங்கள் வந்து அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் இப்படி காசு வைப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு லிக்விட் ஃபண்டில் வைக்கிற கான்செப்டே தான். லிக்விட் ஃபண்டில் நீங்கள் வைப்பீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ₹1,00,00,000 கொடுத்து வீடு வாங்க போகிறீங்க. அதுக்கு வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகுது. டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்ஸு மற்ற வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இல்லை பார்ட் பை பார்ட்டாக ரிலீஸ் பண்ணணும். அது வரைக்கும் அந்த காசை பார்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிக்விட் ஃபண்டுக்கு பதிலாக இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட வந்து இப்போது இந்த கால்குலேட்டர் ஒன்று இருக்குது. ஒரு சாம்பிளாக வந்து உங்களுக்கு காட்டுறேங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். 5 லட்சமோ இல்லை 5 லட்சத்துக்கு கீழே நீங்கள் வச்சுருந்தா 3%, 5 லட்சத்துக்கு மேலே 100 கோடி வரைக்கும் 7.25%. இதுதான் நமக்கு பெனிஃபிட் அள்ளித்தர்ற ஜோனு. கரெக்டுங்களா? 5 லட்சத்துலேருந்து 100 கோடி ரூபா வரைக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 100 கோடிக்கு மேலாம் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறவங்க இந்த சேனல் பார்க்க மாட்டீங்க. அதனால் ஸ்கிப் பண்ணிடுறேன். இன்ட்ரெஸ்ட் வில் பி கால்குலேட்டட் ஆன் ப்ரொக்ரெசிவ் பேலன்சஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது என்னென்னா இதெல்லாம் டிஸ்க்ளைமர் 2 பாயிண்ட் போட்டிருக்காங்க. அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணுவாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதை. ப்ராக்ரஸிவ் பேலன்சஸ்னால் அவங்க வந்து எண்ட் ஆஃப் த டே தாங்க கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது அன்னைக்கு டேக்கு அந்த எண்ட் ஆஃப் த டேனால் வந்து உங்களுக்கு சாயந்தரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டே முடிகிறப்போ உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு அந்த டேக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதாவது கிரெடிட் பண்ணிடுவாங்கன்னா கால்குலேட் பண்ணிடுவாங்க. மாதம் முடிஞ்சோடனே மாதம் வந்து வட்டி கிரெடிட் ஆயிரும். நிஜமாலுமே இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அதர் பெனிஃபிட்ஸும் இருக்குங்க. அதாவது என்னென்னா ஜீரோ ஃபீ பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட் ஃப்ரீ தான், பட் ஆர்டிஜிஎஸ், இந்த எஸ்எம்எஸ் அலர்ட்டு இதுக்கெல்லாம் எந்த ஃபீமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கங்க. சூப்பரான விஷயம். அதே போல் காம்படேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுனா நான் சொல்லிட்டேன் 7.25%, 5 லட்சத்துக்கு மேலே வச்சுருந்தா. அதுக்கப்புறம் வந்து மாதம் உங்களுக்கு வட்டி வந்து கொடுத்துட்றாங்க. அந்த வட்டி வந்து எண்ட் ஆஃப் த டே டெய்லி கால்குலேஷனை பேஸ் பண்ணி மாதம் உங்களுக்கு வட்டி தரப்படும். அதுக்கப்புறம் ஃப்ரீ அண்ட் அன்லிமிட்டெட் ஏடிஎம் வித்ட்ராவல்ஸ். ஏடிஎம்மில் எவ்வளோ தடவை வேணாலும் காசை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி பொதுவாக பேசுகிறப்ப எல்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், அவங்க பேங்க் ஏடிஎம்மில் மட்டும்தான் இருக்கும். அடுத்த பேங்க்கில் போய் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்களா இருக்கும். இந்த மாதிரி சூட்சமங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஈஸியாகவே வந்து 2 நிமிஷத்தில் வந்து ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கலாக நீங்கள் டைரெக்டாக பிரான்ச்சை விசிட் பண்ணியும் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. என்ன கேட்டால் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க, ஒரு நீடு இருக்குது, இந்த மாதிரி லிக்விடிட்டியை நான் வந்து வச்சு பணத்தை வந்து சர்க்கிளில் விட்ற ஆள், எனக்கு வட்டி நிறையா வருது, சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற ஆளாக இருந்தால் தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பெனிஃபிஷியலாக இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன டிஃபிகல்ட்டிஸ் வரும் அப்படின்னு யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்ரெஸ்ட்டை வந்து மாற்றிடுவாங்க. எப்போ மாற்றுறாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த ஃபீஸு, சார்ஜு, இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பீரியாடிக்காக. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் தான் இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து தொடர்ந்து வந்து இதை க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். பட் இருந்தாலும் இப்போதைக்கு இது பெனிஃபிஷியல். அதனால் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நீடு இருந்தாங்க. சரி, எவ்வளோ தான் வட்டி அப்படிங்கிறத வந்து ஒரு உதாரணங்கள் 3 உதாரணத்தை சொல்ல போகிறேங்க. நீங்கள் 5 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மற்ற பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 3% தருது அப்படின்னா 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 15,000 தான் கிடைக்கும். அதே இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் 15,509 கிடைக்குது. ஏன் அப்படின்னா இங்கேயும் 3% தான் வட்டி, ஆனால் 509 ரூபா உங்களுக்கு கூட கிடைக்கிது. ஏன்னா மாதம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த பியூட்டி. ரெண்டாவது விஷயம், 6 லட்ச ரூபா நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து மற்ற பேங்க்கில் 3% அப்படின்னு வச்சுக்கிட்டா நீங்கள் 6 லட்ச ரூபா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 லட்சத்துக்கு 3% வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கிற 1 லட்சத்துக்கு உங்களுக்கு 7.25%. அதனால் உங்களுக்கு 23,004 ரூபா கிடைக்குங்க. மற்ற பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா 18,000 ரூபா. இங்கே பாருங்கள், பெனிஃபிட் வந்து இந்த ஜோனில் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு மற்ற பேங்க்கில் 30,000 ரூபா தான் கிடைக்கும். இங்கே 52,988 ரூபா கிடைக்குது. சரிங்களா? அவங்க சைட்லேயே வந்து கால்குலேட்டர் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சூப்பரான சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஸ்கீம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் ரூல்ஸை வந்து ரொம்ப நாளாக வச்சுருக்காங்கங்க. இது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப பாப்புலராக ரொம்ப வருஷமாக வச்சுருக்குறாங்க இது. சரிங்களா? ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆனால் நான் கொஞ்சம் லேட்டாக வந்து சேனலை ஓப்பன் பண்ணி லேட்டாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நன்றி நண்பர்களே. டேக் கேர்.